வணக்கம் சார். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் வெல்ஃபேர் கவுன்சிலிங் இதெல்லாம் தொடங்குவதற்கு காரணம் என்ன? போலீஸ் நியூஸ் நாங்கள் தொடங்குறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காவல்துறையில் எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, காவல்துறையை வந்து ஒரு சில விஷயத்தை டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ எத்தனையோ ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விபத்துகள் ஏற்படுது இல்லையா, அவங்களுடைய அசதியில் தான் நடக்கக்கூடிய விஷயம். பட் ஆனால் வந்து தூங்கணுன்ற ஒரு எண்ணத்தினால அவங்க தூங்க போகிறது கிடையாது இல்லைங்களா. அதுபோல் காவல்துறையில் பணி செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு அசதியில் அவங்க வந்து கண்ணை மூடும்போது டக்குன்னு ஒரு கிளிப்பாக போட்டுருவாங்க. என்னன்ட்டு காவல்துறை தூங்குகிறதா. ஸோ இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்னால இது ஒரு பெரிய விஷயமாக க்ரியேட் பண்ணுறாங்கன்றதுக்காக காவல்துறை செய்கிற, அதாவது அதை மட்டுமே டார்கெட் பண்ணுற ஊடகங்கள் காவல்துறை செய்கிற நல்ல விஷயத்தை ஏன் வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினச்சி நாங்கள் அதை முறைப்படி அங்கீகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாங்கி ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். இந்த போலீஸ் வெல்ஃபேர் கவுன்சிலும் சேம் அதே ப்ராசஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் காவலர்களுக்கான தினம் வேணும்னா இப்போ தான் மனு கொடுத்து கோரிக்கை வச்சிங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருக்கீங்களா? அதாவது காவலருக்கான ஒரு தினம் வேணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நாள் இது வந்து எங்களோட லட்சியமாகவே இருந்துச்சு. 2013 நாங்கள் காவலருக்கான ஒரு செய்தியை உருவாக்கிட்டு இருந்த போல் அப்போலேருந்து எங்களுக்கு என்ன ஒரு தாட் வந்துச்சுன்னா, எங்கள் மைண்டுக்குள்ளே காவலருக்கான எந்த ஒரு தினமும் கிடையாது. அதாவது செலிப்ரேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு தினமும் அவங்களுக்கு இல்லைன்றதுக்காக அக்டோபர் 21 வந்து காவலருடைய அனுசரிக்கும் தினமாக தான் அது அந்த தினமாக இருக்குது. ஸோ பட் அவங்க வந்து சந்தோஷப்படுற வகையிலையும் அவங்க வந்து இந்த சந்தோஷப்படுத்தி உற்சாகப்படுற வகையிலையும் அந்த தினம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அக்டோபர் 21 ரொம்ப சைலண்ட்டான ஒரு நாள், அந்த நாள் இருக்குது. இதை தாண்டி காவலருக்கான ஒரு தினம் வேணும்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம், முயற்சி செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் போயிட்டு காவலருக்கான ஒரு தினம் ஒன்று வேணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ 2013 பார்த்தீங்கன்னா 24/12 டிசம்பர் மாதம் அந்த தேதியை நாங்கள் வந்து காவலர் தினமாக கொண்டாடிட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக தான் எதுக்காக இந்த 24 24 மணி நேரமும் 12 மாதங்களும் காவலர்கள் கணிதமாக உழைக்கிறதுனால இந்த தேதியை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டாடிட்டு இருந்தோம். எப்படி ஸ்டேஷன் போவோம், கேக்கை கட் பண்ணுவோம். அப்போ யார் சார் நீங்களான்னு கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் போலீஸ் நியூஸ்னு புதுசாக தொடங்கியிருக்கோம். இதை தாண்டி காவலர் செய்கிற நல்ல விஷயத்தை வெளிச்சு கொண்டு வரது மட்டும் இல்லாமல் காவலருக்கான ஒரு அங்கீகாரம் வேணும், காவலருக்கான ஒரு தினம் வேணும்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சார் இதுக்கு எனக்கு அப்ரூவல் எங்களுக்கு எதுவுமே வரல, நீங்கள் சொல்கிறதுக்காக சரி நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவங்க கேக் கட் பண்ணி இனிப்பு கொடுத்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடும். ஹாப்பி போலீஸ் டே அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் சொல்லிவிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நாளடைவில் வருஷக்கணக்காக போக அடுத்த வருஷங்கள் நாங்கள் அந்த கொண்டாட போகும்போது இது ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் எங்களுக்கு அங்கீகாரம் இல்லைன்ற வார்த்தை தான் எங்களுக்கு முக்கியமாக முன்வைத்தாங்க. சரி இதுக்கான ஒரு அங்கீகாரத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு முயற்சி அந்த விஷயத்துக்கான முயற்சி லாஸ்ட்டு இந்த 25 ஏப்ரல் 18 அதாவது 18ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பொன்னேரி அரசு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுறதுக்காக முதல்வர் அவர்களுக்கு வருகை தந்திருந்தாங்க. அதில் வந்து சார் தான் வந்திருந்தாங்க. ஸோ அப்போ முதல்வர்கிட்ட இந்த மனுவை கொடுத்தோம்னா கட்டாயம் இந்த மனுவை ஏற்றுக்கிட்டு அவர் அதுக்கான முயற்சியை செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மனுவை அவர்கிட்ட கொடுக்கறதுக்கான முயற்சி எடுத்து முதல்வரை சந்தித்து மனுவையும் கொடுத்தோம். அதுக்கான பதில் அவர் எங்களுக்கு சொன்னாங்க. இப்போ முதல்வர் வந்து மனு கொடுக்கும்போது என்ன சொன்னார் சார்? முதல்வர் அவர்கள்கிட்ட நாங்கள் மனு கொடுக்கும்போது காவல்துறைக்கான ஒரு தினம் ஒன்று எங்களுக்கு வேணும் சார். காவலர்கள் வந்து காதலருக்கே ஒரு தினம் இருக்கும்போது ஏன் காவலருக்கு ஒரு தினம் இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தினங்கள் இருக்குது, உமன்ஸ் டே இருக்குது, டீச்சர்ஸ் டே. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தினங்கள் இருக்கும்போது காவலருக்கான எந்த ஒரு தினமும் கிடையாது. கண்டிப்பாக இதை அங்கீகரிப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளவே இருந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு தினம் வேணும்னு சொல்லி அவருக்கு எங்களுடைய லெட்டர் பேடில் மென்ஷன் பண்ணி இதை மாதிரி. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எப்படி முழு நம்பிக்கை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காவலருக்கான ஒரு தினத்தை நாங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் லெட்டர் பேடில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோன்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காவலருக்கான ஒரு நல வாரியத்தை அமைக்கிறாங்க. பட் அதுவே அவர் ரொம்ப ஹாப்பி தான். காவலர்கள் வந்து இன்னமும் அதை நினச்சி தான் எடுக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக கலைஞர் பீரியடில் இன்னொரு விஷயங்கள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெண் காவலர் வந்து முதல்ல நியமிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் முதல் பெண்ணை காவலராக நியமிக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா, சார் அவங்க முதல்வர் அவர்கள் முன்னாள் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாரியத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க. காவலருக்கான ஒரு தினத்தை நீங்கள் அறிவிச்சிங்கன்னா கட்டாயம் வரலாற்றில் ஒரு பெரிய இடம் பிடிக்குவீங்க, இது எங்களுடைய ஒரு ஆசைன்னு சொல்லிட்டு அந்த மனுவில் நாங்கள் அந்த மனுவை கொடுத்தோம். 18ஆம் தேதி நாங்கள் மனுவை கொடுக்குறோம். 28ஆம் தேதி சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையில் சார் வந்து இந்த முதல்வர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறாரு.
இப்போ சட்டப்பேரவையில் வந்து உங்களுக்கு இதை அறிவிக்கும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? என்னங்க ரொம்ப எப்படி சொன்னால் ஒரு 12-13 வருஷமாக நாங்கள் இந்த காவல்துறையோடு சேர்ந்து செயல்பட்டுட்டு இருக்கோம். அப்போ அப்படி இருக்கும்போது காவலருக்கான ஒரு தினம் வேணும்னு அங்கீகாரம் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டதே நாங்கள் தான். காவலர்கள் ஆசைப்பட்டாங்களா இல்லையான்றதுல எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம். என்ன காரணம் கேட்டோம்னா, இது ஒரு வரலாற்று சுவடாக மாறணும். கோரிக்கைக்கான மனுவையும் அவர் எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அக்னாலஜ்மெண்ட் லெட்டரும் கடிதம் இதுவும் வந்துச்சு, எஸ்எம்எஸும் வந்துச்சு, அந்த நம்பரும் வந்துச்சு. உங்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. உண்மையாலுமே இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த விஷயம் நடக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள். சாதாரணமாக இருக்கிற ஒரு மனிதன், சாதாரணமாக இருக்கிற நாங்கள் முதல்வர்கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு கோரிக்கை மனு கொடுக்குறோம். அந்த கோரிக்கை மனு அவர் நிறைவேற்றுறாருன்னா எங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் சொல்லுங்கள். எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிட்டார் முதல்வர் அவர்கள். அதனால் உண்மையாலுமே அவருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு ஆற்றல் மிகு முதல்வர் அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் அவருக்கு ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். காவலர் தினம் வந்து அறிவிக்கப்பட்டது. அப்போ காவலர்கள் யாராவது உங்களுக்கு தொடர்பு கொண்டார்களா? கட்டாயம் தொடர்பு கொண்டாங்க. அதாவது டிஜிபி டாக்டர் அபாஷ்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டாங்க. சின்னதுரை, நீங்கள் நினச்சதை சாதிச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கட்டாயம் இதுக்கான வார்த்தைகளை என்னால் நேராக நீங்கள் வரும்போது நான் சொல்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ சிலை தடுப்பு பிரிவு எஸ்பியாக இருக்கிறது வந்து நம்ம சிவகுமார் சார், டாக்டர் சிவகுமார் ஐபிஎஸ் அவர்களும் என்னை தொடர்பு கொண்டாங்க. அதுக்கப்புறம் போதை தடுப்பு பிரிவோட எஸ்பி டாக்டர் சாம்சங் ஐபிஎஸ் அவங்களும் என்னை தொடர்பு கொண்டு பேசினாங்க. அப்புறம் டிஐஜி முருகேசன் சார், ரேஞ்ச் டிஐஜியாக இருக்காங்க, அவங்கள நான் தொடர்பு கொண்டு பேசினாங்க. இப்போ டிஐஜிலேருந்து ஐஜி ப்ரொமோஷன் ஆகிருக்கிற டாக்டர் கனகராஜ் சார், அவங்கள என்ன தொடர்பு கொண்டு பேசினாங்க. அப்புறம் ஏடிஎஸ்பி பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பாலமுருகன் சாரும் என்னை தொடர்பு கொண்டு பேசினாங்க. அதை தாண்டி நிறைய காவல்துறை அதிகாரிகளும் சரி, காவல்துறையில் இருக்கிறவங்களும் எனக்கு நிறைய தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த நாளை நீங்கள் எங்களுக்காக கொண்டு வந்ததுக்கு, முதல்வர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்ததுக்கு நாங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு நன்றி தெரிவித்தாங்க. எனக்கு காவல்துறை நலன் சார்ந்த வேறு என்னெல்லாம் முயற்சி எடுக்க போகிறீங்க? காவல்துறை நலன் சார்ந்து வேறு நிறைய முயற்சிகள் நான் வச்சுருக்கோம். அதில் முக்கியமான ஒரு முயற்சி, இப்போ நாங்கள் எடுத்த முயற்சி வெற்றி அடைஞ்சிச்சு. காவலருக்கான ஒரு தினத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணி அதுக்கான சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இப்போது இந்த காவலர்கள்லாம் சேர்ந்து அணிவகுப்புனா இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம், இது போன்ற அரசு நிகழ்ச்சியிலலாம் எல்லா காவல்துறையும் ஒரு அணிவகுப்பாக இருப்பாங்க இல்லைங்களா. அந்த நேரத்தில் இந்த நீராறும் கடல் உடுத்த இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து போடுற மாதிரி காவலருக்கான ஒரு பாடலை ஒன்று, அது முதல்வர்கள் ஐயா அவர்கள் மூலியமாக தான் இந்த விஷயத்தை மறுபடியும் நான் செய்யணும்னு ஆசைப்படுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன். காவல்துறைக்காக கவிதைலாம் எழுதியிருக்கீங்க, எங்கள் நேயருக்காக நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கட்டாயம் சொல்கிறேன். அதனுடைய டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காக்கும் வண்ணமே காக்கி. காக்கும் வண்ணமே காக்கி, சாலையோரம் நின்ற நங்கையொருத்தியின் நகையை முகம் தெரியாத தருக்கன் திருடி ஓடினாலும் குடிக்காதே குடிக்காதே என்று முழங்கி சொல்லியும் குடித்துவிட்டு இன்னொரு வாகனத்தை இடித்து சென்றாலும், தனிப்பட்ட இருவரின் தன்னலத்திற்காக ஊரெங்கும் கலவரமூட்டி பொது சண்டை ஆனாலும், நாடெங்கும் ஊழல் உருண்டு ஓடினாலும், இன்னும் என்னென்ன நடந்தாலும், பழி யார் மேல் விழுந்தாலும் பாரம் எங்கள் தலைமேல் தான் விழும். நாங்கள் தான் காவலர்கள். சிங்கம், சிறுத்தை, சாமி போன்ற நட்சத்திரங்கள் படம் மட்டுமல்ல எங்கள் வாழ்க்கை. தோளில் நட்சத்திரத்தையும் மனதில் உறுதியையும் கையில் சட்டத்தையும் சுமந்து ஒரு சிறிய வட்டத்தில் ஓடுகிறது எங்கள் வாழ்க்கை. சட்டத்தை காக்க நெஞ்சில் கொதிப்புள்ள எங்களுக்கு ஒரு சிலரால் ஊரில் மதிப்பில்லை. உங்கள் நலனுக்காக இரவு பகல் பாராமல் ஊரினில் வலம் வந்தோம். குடும்பம் உறவு பாராது காத்து உங்களுக்கு நலம் தந்தோம். மனைவி பிள்ளையை வெளியூர் அழைத்து சென்று விளையாடுவது கனவில் மட்டுமே நடந்தது. என் மகனை பார்த்து வளர்க்க உத்தியோகம் நேரம் எங்கே தந்தது. ஒரு சிலரின் ஊழலால் ஒட்டுமொத்த காவல்துறையின் மேல் கரைபடிந்துள்ளது. ஒரு சில நல்லவரையும் மாற்றிய பெருமை மக்களுக்குள்ளது. தலைக்கவசம் அணிய மாட்டீர், ஓட்டுநருமை எடுக்க மாட்டீர், இடைமறித்த காவலனை மதிக்க மாட்டீர். என்ன நியாயம்? சில காவலர்களின் பெயருக்கு வஞ்ச வர காரணம் லஞ்சமே. பல காவலர்களின் சொத்து மதிப்பு பஞ்சமே. அரசியல்வாதிகள் ஆணைக்கு அடங்கி போராட்டத்திற்கும் பொதுக்கூட்டத்திற்கும் காவலாய் முடங்கி சகிக்க முடியாத சங்கடத்தில் மூழ்கியது எங்கள் வாழ்க்கை. எங்களை பற்றி எதிர்ப்பு போராட்டத்திற்கு நீங்கள் எங்களையே காவல் நிற்ப செய்வீர்கள். இருப்பினும் நாங்கள் எங்கள் பணியை வெறுத்ததில்லை. சம்பள உயர்வு போராட்டத்திற்கு காவலாய் நிற்கும் எங்களின் சம்பள உயர்வு போடாததற்கு கூட சங்கம் ஏதும் எங்களுக்கு இல்லை. காசே கதி என்று வாழும் ஒரு சில காவலர்கள் மத்தியில் நீதிக்காக வாழும் காவலர்களும் உள்ளனர். உண்மையான காவலருக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? உயிருடன் இருந்தால் இகழ்வீர்கள், பணியிலே உயிர் விட்டால் என் மகனுக்கு அந்த வேலையை தருவீர்கள். குடும்பத்துடன் தீபாவளி கொண்டாடுவதை காவலாளியின் மகன் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும். கம்பீரம் கொண்ட தேகமும் பார்க்கும் பார்வையில் சந்தேகம் கொண்ட காவலாளிக்கு இரவு பகல் தெரியாது, நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது, சொந்தம் பந்தம் புரியாது. கைவர்களை கைப்பிடிக்கும் போது மரணம் கூட வந்து சேரும் எங்களுக்கு.
இதனாலேயே இத்துறையின் மேல் என் பிள்ளைகளுக்கு வெறுப்பு வந்து சேரும். காவலாளியின் அருமை தெரிய வேண்டுமா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எங்களின் உதவியின்றி பேரணியோ பொதுக்கூட்டமோ நடத்தி விடுங்கள். இந்த காவலாளியின் அருமை தெரியும். இப்படி போராட்ட களத்தில் வாழும் எங்களை புகழாவிட்டாலும் சரி, இகழாதீர்கள். நீங்கள் இகழ்ந்தாலும் காப்பதே இந்த காக்கி, காக்கும் வண்ணமே இந்த காக்கி. ரொம்ப நன்றி சார், எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்காக. ரொம்ப நன்றிம்மா. அது மட்டும் இல்லாமல் அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாகவும், போலீஸ் நியூஸ் சார்பாகவும், போலீஸ் வெல்ஃபேர் கவுன்சில் சார்பாகவும் தமிழ் நியூஸ் என்னை நேர்காணல் செய்ததுக்கு மிக்க மிக்க நன்றி.